ஷேய் நாராயணன் உலக நாடு கருடத்தில் நான் என்னை தூக்கி செமந்து கொண்டு போனான். எல்லா தப்புமே நாங்களே விட்டுட்டோம். தப்பு கணக்கு விட்டுட்டோம். தப்புக்காக கணக்கை பூரா ஆட்டி பூமியை பாழாக்கிட்டான். இந்த பூமியை பாழாக்கின கணக்கு இராணுவம் முப்பட உள்ள வரையில் சிட்டி கிராமத்தை பூரா அடைச்சி கணக்கு எடுப்பான். கணக்கு எடுக்கக்கூடிய கணக்கு அவன் தான் எடுக்க முடியும், வேறு யாராலும் எடுக்க முடியாது. கைத பேப்பர் எல்லாமே கொடுத்து பாழாக்கிட்டான். அச்சடித்த பேப்பரை உள்ளே விட்டு பாழாக்கிட்டான். நீதிபதி ஜட்ஜி கோட்டையார் பூராமே கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இந்த பேப்பர் என்ன அர்த்தம். இப்போ இந்த பேப்பரில் எல்லா சிட்டி கிராமத்தில் அச்சடிக்கான். அச்சடித்து உள்ளே விட்டு பூமியை அழிக்கிறதுக்கு ஓடுதான். காலையில் எந்திரிச்சது நாக்கை கடிக்கான், உள்நாக்கு வெளிநாக்கை கடிக்கான். ஆணும் பெண்ணும் கடித்து ஓடுது. அப்போ அந்த கடித்த மாதிரி தண்டனை கொடுப்பார்ல, கடிடா அடி கொடுக்கல 2 நாக்கை கடிக்க விடுவார். அவனா அடி வலி 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 வேதனை இருக்கையில் கடிப்பான்ல, உள்நாக்கு வெளிநாக்கு 2 நாக்கை குடுக்கிற குடுப்பில் அந்த ரண வலி வலிக்கையில் அப்படியே கடிப்பான். தண்டனை கொடுக்கறது கடவுள் ஒன்று தான் கொடுக்க முடியும், அரசியல்வாதி யாரால் கொடுக்க முடியாது. நீதிமன்ற கோர்ட்டில் உட்காந்து கணக்கு கொடுக்கறது, தண்டனை கொடுக்கறது கடவுள் ஒன்று தான் கொடுப்பார். கடவுள் சீக்கிரமாக கொடுப்பார். கடவுள் ஒன்று தான். அதுக்குத்தான் எந்த கோயில் ஆலயங்களும் எந்த இதுவுமே பேசக்கூடாது. இவர் மொத்தத்தில் பூமியில் கடவுள் ஸ்தானத்தில் அது அப்பாறப்பட்டது. நீ நினைக்கலையோ அப்படின்ட்டார் நீதிமன்ற கோர்ட்டில். இப்போ அவர் கணக்கு 4 கணக்கில் உள்ள பூமியில் இறங்கிட்டார். நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, நீதி அரசர் பூமியில் அவராக பூமியில் இறங்கி 4 கணக்கில் உட்காந்துருக்கார். 4 கணக்குனா என்னன்னு தெரியுமா? அது நீதிபதி, ஜட்ஜி, கோட்டையாருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இவன் அரசியல்வாதி சாக்கடையிலையும் சாக்கடை, கேடு கட்ட சாக்கடை உள்ள போய் புரியுதா? அழிக்க நாக்கை 2 நாக்கை அழிக்கன்னு தான் பார்ப்பான். அப்படியே ஒரு இந்த என்னத்தை சொல்ல, ஒரு அவன் இட்ட கணக்கில் அதே மாதிரி தான் உட்காந்துருப்பான், அதே மாதிரி தான் போவான், அந்த மாதிரி தான் இருக்கான். பூமியை அழிக்கிறதுக்கு இங்கே ரோடை போட்டு அமுக்கவா, அங்கே போட்டு அமுக்கவா, அந்த பேப்பர் அச்சடித்த பேப்பர் சிக்கல் பயங்கரமாக வரும். ஏண்டா உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் கொடுத்துருக்கார், பூமியை அழிக்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். ஆனால் பூமியை அழித்து உள்ளே இருந்தால் ஒன்றும் விட மாட்டார். இல்லையா கணக்கு எடுத்து கணக்கு பார்க்கலையா அப்படின்னா பூமியை நவட்டி விடுவார். நவட்டி விடையில் சிட்டி கிராமம் உள்ள பூமிக்குள்ளே இறங்கும். அப்போ அழுவும் கூத்தலுமாக நடக்கும். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் அந்த கேள்வி கணக்கு ஏழை எளிய மக்கள் கேள்வி கேட்கும். கடவுள் கணக்கு போட்டு கொடுத்துருக்கார், நீங்கள் ஏன் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா எடுக்கலை, அந்த கேள்வியும் வரும். முற்றுப்புள்ளி வைப்பாங்கல்ல, ஏழை எளிய மக்கள் கணக்கு கொடுக்கார், தப்பு செய்கிறத இப்போ பூமியை கீழே இறக்குதார். என்ன காரணம்? ஐயா உங்கள்கிட்டே வந்து நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டாலும் கணக்கு ஐயா கொடுக்காரு, கடவுளே பூமியில் கொடுத்தா நீங்கள் கடவுளவே அவமதித்து இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காதனால இப்போ அவர் எல்லா பவர் வச்சுருக்கார். காற்று, மழை, புயல், நிலநடுக்கம் எல்லாம் கடவுள் 4 கணக்கில் வச்சுருக்காரு. எல்லாமே அங்கங்கே ஆட்டி விட்டுருவார். ஆனால் கடவுளை அவமதிக்கக்கூடாதுங்கிற கணக்கு அந்த டைம் தான் வெளியே வரும், புரியுதா? அதுக்கப்புறம் உள்ள கணக்கு மதமாக ஜாதி ஜாதியாக பிரித்து வச்ச ஜாதி மதம் எதுவுமே வரக்கூடாது. திரை லோகத்தில் விட்டால் மூதாட்டியை வாய் விட்டான்னு சரி தூக்கி உள்ளே போடு, தூக்கி நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து உள்ளே தூக்கி போடு. எதுவுமே கிடையாது, ஜாதி கிடையாது, மதமும் கிடையாது. மொத்தத்திலே படைக்கிறது ஒரே உயிர். ஆடு, மாடு, கோழி, பறவைகள். இந்த பறவைகள் நிற்காப்பா. இந்த பறவைன்னா எதுமா கருடன். இது ஆதியில் உள்ள கருடன் உள்ள கணக்கில் இப்போ நாங்கள் வெளியே விடுதோம். கருடன்னா மலங்காட்டுகளில் உள்ள பூரா கிடக்கும். பூரா ஆடு, மாடு, கோழி, பறவை. ஆடும் கிடக்குடா, ஆட்டு காட்டுக்குள்ளே வர ஆடுன்னு சொல்லி கிடக்கு. மான், வரைமான் எல்லாமே பறவைகள். அதை பூரா இயந்திரத்தை வச்சு குண்டு முழக்கத்தை போட்டு பாழாக்குதான். இவனுக்கு என்ன அறிவு இருக்கும் அரசியல்வாதி? ஏண்டா இல்லை முட்டாப்பேல படைக்கிறது கடவுள் பூமியில். நீ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பூரா ஆடு, மாடு, கோழி, பறவைகளை தின்னு அந்த அணுக்களில் தான் நீ இப்போ உள்ளே கிடக்க. அப்போ அதோடைய அறிவு கூட இல்லாமல் வேறு அறிவில் தான் நீ இருக்க, புரியுதா? மானிட பிறவி ஆணும் பெண்ணும் வேறு அறிவில் இருக்க. அந்த அணுக்களை தின்னு அந்த உற்பத்தி ஆகி பூமியில் கிடந்தேன்னா அழிக்கத்தினடா நினைப்ப. அறிவு சுத்தமாக அறிவு 6 அறிவு கொடுத்தார். அந்த 6 அறிவில் 3 அறிவு போயிடுச்சு. இப்போ இன்னொரு அறிவு கீழே இறங்குது. இறங்கின என்னையும் உங்களுக்கு என்னடா செய்வ? வீட்டில் கக்கூசு போட்டிருக்கியா? அதை அள்ளி மோந்து குடிப்பேன். அதுதான் வரும். அது செட்டப்படியாக வந்துடும். கூடிய சீக்கிரம் ஏற்கனவே சாப்பிடுதான்டா. கணக்கு விட்டவொடனே இதை சாப்பிட்டவொடனே காகித பேப்பர் நிறையுமா, வீட்டில் நிறையுமான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்டா. தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்.
அரசியல்வாதி மோந்து மோந்து குடிக்கான். இதை குடித்த உடனே நம்ம வீட்டில் சாக்கு சாக்கா பணம் வந்துருமா, பேப்பர் வந்துருமா? காமுட்டா பயகலாம் முக்கால்